தேசத்தில் எதுவும் நடக்கும். கற்பக மரமே 1 கோடி ரூபா எனக்கு இப்பவே வேணும். நட்டி நட்டி எழுந்துடுறா. என்ன சிவா? நானும் காளிமுத்தும் ஜாகிங் போகிறோம், வரியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. குட் பை. விடிஞ்சதுக்கப்புறம் தூங்குற பழக்கம் எப்போ தான் உன்னை விட்டு போக போதும். எழுந்துடுறா. காட்டுக்குள்ளே கேமராவை தூக்கிட்டு போனால் 2 நாள் ஆனாலும் தூங்காமல் இருக்கேன்ல. போதும் போதும் போ. சரி, நான் வரட்டுமா? குட் நைட். சார், காளிமுத்து. போலாங்களா? ரெடி, போலாம்.
குளிர் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, டாலரபிளாக தான் இருக்குது. ஆமாம், வருஷம் முழுவதும் இப்படியே தான் இருக்குது. அதான் இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே. இஸ் இட்? நீங்களும் டெய்லி ஜாகிங் போவீங்களா? இந்த ஃபாரஸ்ட்டில் யாராவது ஜாகிங் போவாங்களா என்ன? நம்ம டிவிஷனை ஒரு ரவுண்டு அடித்தா 5 நாள் ஜாகிங் போனதுக்கு சமம். ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னா அதோட உங்களுக்கு நம்ம டிவிஷனை சுற்றி காமிச்ச மாதிரி இருக்குல்ல, அதான். எனக்கு காலையில் எழுந்தோடனே காஃபி குடிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி ஜாகிங் போடுறதும் பழகி போச்சு. ஒரு நாளைக்கு ஜாகிங் போகலன்னா கூட ஏதோ இழந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, போகலாமா? போகலாம். இங்கே கிரிமினல் சொல்லுங்க எதாவது இருக்கா காளிமுத்து? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதான் பிரச்சனையே. என்ன புதிர் போடுறீங்க காளிமுத்து? புதிரெல்லாம் ஒன்றும் இல்லை சிவகுரு. ஒரு டிஎஃப்ஓனா எவனாவது 4 கிரிமினல்ஸ் வந்து காட்டுக்குள்ளே மரத்தை வெட்டினானுங்கன்னா அவனுங்களை சேஸ் பண்ணி பிடிக்கலாம். ஆனால் அதுதான் இல்லைன்னா இந்த சிட்டியில் இருக்கிற பணக்கார பசங்க இங்கே வந்து ஒரு 4 மான் அடித்தானுங்க, 2 முயல் அடித்தானுங்கன்னா அவனுங்களையாவது பிடிச்சி கேஸ் போடலாம். இப்படி எதுவுமே இல்லையே, அதுதான் பிரச்சனை. டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது தானே? அதை விட நமக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், எந்த வேலையும் இல்லையல்ல. இங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி காளிமுத்து? ரொம்ப நல்லவங்க தான். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதவங்க. அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க. பணத்தை இன்னும் கையால் கூட தொட்டதில்லை. இந்த மலைக்காட்டில் இன்னும் பண்டமாற்ற முறை தான். இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க ஒரு பியூர் வெஜிடேரியன் மலைஜாதிக்காரங்க. ஆமாம், ஒரு கத்திரிக்காயோ இல்லைன்னா ஒரு சுண்டைக்காயோ பறிக்கிறதா இருந்தால் கூட முதல்ல செடிகிட்ட பெர்மிஷன் வாங்கிக்குவாங்க. அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு தான் பறிப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம். நல்ல பழக்கம் தானே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட சொல்கிறாங்களே, அது மாதிரி தானே இதுவும்? என்ன ஒன்றும் சொல்லாமல் போகிறீங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மலை நல்லா ஒத்து போகுன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு ஒத்து போகலையா? சிவகுரு, அந்த மலை முகடு வரைக்கும் நம்ம டிவிஷன் தான். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அங்கே யாரும் போனதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு திக் ஃபாரஸ்ட்டு. நம்ம கார்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை இந்த மலை ஜாதிக்காரங்களை சென்சஸ் எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்போ கூட ரீச் பண்ண முடியல. ஏதோ என் பீரியடில் ஒரு ஒத்தையடி பாதையாவது போட்டிருக்குன்னு நடக்கலையே. என்ன காளிமுத்து, செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க, இதுவா முடியல? அப்போது நீங்கள் ஒரு ரூட்டை போட்டுருவீங்க. ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்காது. பக்கத்து ஊரில் ஆட்களை கூட்டிகிட்டு வர வேண்டியது தான். கூட்டி வாங்க, ட்ரை பண்ணுங்க. வாயா ஜோதிட சக்கரவர்த்தி, என்ன நெத்தியில் காயம்? எங்கே போய் விழுந்துச்சு வர்ற? அதை விடுங்க சார், நான் கற்பக மரத்தை பார்த்தேனுங்க. மூப்பரு கண் வந்துருச்சுங்க. என்னையா உளர்ற? உளரலீங்க, நெசந்தானுங்க. நேற்று சாயந்தரம் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு அந்த மூப்பர் பின்னாடி போனனுங்களா, 2 வானத்து மனுஷங்க வந்து அவரை கற்பக மரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் பின்னாடியே போய் பார்த்தனுங்க. நம்ப முடியலையாக்கு. இந்த பாருங்க அந்த மரத்தோட இலை. நான் அந்த மரத்தை பார்த்தேனுங்க. அட்டே அப்பா, எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அவ்வளோ ஏனுங்க, நம்ம மூப்பருக்கே கண்ணு தந்துருச்சுங்களே. என்னையா இருக்கு? அடி என்னங்க இப்படி சாதாரணமாக கேட்டு போட்டீங்க? என்னை வேற என்னையா பண்ண சொல்கிற? காலங்காத்தால வந்து உயிரை எடுக்கிற. சிவகுரு இவன் தான் உளறிட்டே இருப்பான். வாங்க போகலாம். உளரலீங்க. ஏனுங்க, கற்பக மரத்து இலையே காட்டுற நம்ப மாட்டேங்கிறீங்களே. இது கற்பக மரத்தோட இலையா? ஆமாங்க சார். கற்பக மரம் பார்த்துருக்கேன், கற்பக செடி பார்த்துருக்கேன். இந்தா இன்னொரு கற்பக இலை. என்ன சிவகுரு, பலமான யோசனையில் வரீங்க? இல்லை, நாடிமுத்து சொன்னது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பாருங்க சிவகுரு, நாடிமுத்து எங்காவது படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருப்பான். தூக்கத்தில் கனவு வந்திருக்கு. கனவுல கற்பக மரம் வந்து மூப்பருக்கு கண்ணு கொடுத்துருக்கு. அதை நிஜம் நம்பிட்டு அவன் தான் உளறிட்டு திரியிறான். நீங்கள் அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிறீங்க.
ஐயா கும்பிட்றோமுங்க. வாயா, என்ன விசேஷம்? நம்ம மூப்பருக்கு பார்வை வந்துருச்சுல்ல, அந்த தகவலை கூட சொல்லிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தோம். என்னது மூப்பருக்கு நிஜமே பார்வை கிடைச்சிருச்சா? அந்த தானுமலையான் சத்தியமா கருப்பு மரம் கண்ணை கொடுத்துருச்சுல்ல. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க, ஃபாரஸ்ட் ஐயா நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லது எதுவும் சொல்லணும் இல்லைங்களா? ஐயா ஒரு வந்து பார்த்துட்டு போகணும். இதை பாரியா, நான் இன்னையோட அந்த காட்டை விட்டு போயிடுவேன். இனிமேல் சார் தான் புது ஃபாரஸ்ட் ஐயா. உங்கள் நல்லது கெட்டது பூரா அவர்கிட்ட சொல்லுங்கள், புரியுதா? சந்தோஷமுங்க, வரங்கய்யா. சிவகுரு, மழை வரும் போல் இருக்குல்ல? காளிமுத்து, நாடிமுத்து வளரான்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க சத்தியமே பண்ணிட்டு போகிறாங்க. ஒருவேளை மூப்பருக்கு நிஜமாவே கண்ணு வந்துருச்சு என்னவோ? எப்படிங்க அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? நேற்று தான் பார்த்தோம் அவருக்கு பார்வை இல்லைன்றத. நேற்று வரைக்கும் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு இன்னைக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னா how is it possible? அதான் கற்பக மரம் கொடுத்துருச்சுன்னு சொன்னானே. அப்போது கற்பக மரம் இருக்குதுன்றத நீங்கள் நம்புறீங்களா? இதை பாருங்க சிவகுரு, மூப்பருக்கு ஏதோ ஒரு வகையில் கண்ணு வந்திருக்கலாம். இவங்க ட்ரைபல்ஸு, ஏகப்பட்ட நம்பிக்கை இங்கே இருக்குது. தேவையில்லாமல் அதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் காக்காய் உட்கார பணம் பட விழுந்த காக்கை. இந்த ஆலயக்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே கற்பக மரம்னு ஒன்று இருக்குன்னு நிஜமாவே நம்புகிறாங்க. அது கேட்டதெல்லாம் கொடுக்குன்னு நம்புகிறாங்க. நம்பிட்டு போட்டு நமக்கு என்ன? வாங்க. என்ன அங்கேயே நிட்டீங்க? வாங்க மிஸ்டர் சிவகுரு. ட்ரைபல்ஸ்னு இருந்தால் மூட நம்பிக்கை இருக்க தான் செய்யும். ஆனால் அது எப்படி காளிமுத்து ஒரு மரம் கேட்டதெல்லாம் தருமா? என்னால் ஜீரணிக்கவே முடியல. இதில் என்ன சார் இருக்குது? இன்னும் போக போக உங்களுக்கு ஏகப்பட்ட அஜீரணம் காத்துட்ருக்கு. இதெல்லாம் நீங்கள் விசாரிக்கலையா? என் தலையை பார்த்தீங்களா? இதெல்லாம் விசாரித்ததுனால வந்த வேணை தான். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் விசாரிக்கலாம். சரி, நீங்கள் குளிச்சுட்டு கிளம்புங்க. ஒரு 10 மணிக்குள்ளே ஆஃபீஸுக்கு போய் டியூட்டி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் கிளம்புனா தான் ராத்திரிக்குள்ளே நான் கோயம்புத்தூர் போய் சேர முடியும். ஓகே? என்ன மூப்பரே, என்ன தெரியுதா? ஆறு காராளனா வாயா வா கூட ஆறு பொஞ்சாதியா? ஆமாம், உங்களுக்கு கண்ணு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம்ல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். எப்படியோ நம்ம ஜாமி உங்களை கைவிடலை. இந்தாங்க மூப்பரே, தேன் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கையில் என்னையா இருக்கு? எல்லாம் அந்த தானுமாலையன் தயவு. எப்படி மூப்பரே உங்களுக்கு கண்ணு கிடச்சிது? ஜாமியை நேரில் வந்து குடிச்சிட்டா? சாமியை நேரில் பார்க்குற அளவுக்கான புண்ணியம் பண்ணியிருக்கேன். எல்லாம் அந்த வானத்து மனுஷங்க செய்கிற உபகாரம்தான். இல்லை, அது கற்பக மரமாக தான் இருக்கணும்ல. ஏன்னா அவங்க என்னை அதுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் கண்ணு கேளுங்க கிடைக்கும்னு சொல்லி இல்லை வாங்கி கொடுத்தாங்க. அப்போது கற்பக மரத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதை ஏன் கேட்க? கண்ணு கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்து அவங்களோட பேசிக்கிட்டு இங்கே வந்து விட்டேன். தேனும் தினமாவும் இருக்குது, சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு தான் எனக்கு உரைச்சிது, என்ன இது கற்பக மரத்தை பார்க்காமலே வந்து விட்டவேன்னு. இல்லை, அந்த மரத்தை தொட்டப்போ கையோட ஒரு பட்டை வந்துச்சு, பாக்கியா? ஏவிட மாறுங்கள. அப்போ நாங்கள் வாரோங்க மூப்பரே. ஜெயரமணி ஏதோ அவசர வேலையாக போறியாக்கு? நான் அடிவாரத்துக்கு போகிறேன். லப்பர் செருப்பு வாங்கி தர மாட்டிக்கிறியா? காடு மேடெல்லாம் சுற்றுறியல்ல, காலுக்கு பாதுகாப்பு முடியோ?
ஏ நாணிமுத்து நாணிமுத்து தானே? அசப்பில் உங்க அப்பா மாதிரியே இருக்குல்லே. அப்போ நெசமாலுமே உங்களுக்கு கண்ணு தெரியுதுங்க. இப்போ இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுதுங்களா? நீ சொன்ன சோசியம் பழிச்சிருச்சுல, அதுக்கு எதிராச்சும் கொடுங்கன்னு கேட்க வந்திருப்பேன். அது கிடக்குதுங்க கழுத. ஏனுங்க அந்த கற்பக மரத்தை எனக்கு காட்டக்கூடாதாக்கும். நானும் அதுக்கிட்ட எனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கி வேணுங்க. ஏனுங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு பிடிச்சிருக்கிறீங்க நீங்கள்? அந்த கற்பக மரம் என்ன ஆட்டுக்குட்டியா இங்கே கட்டி வச்சு நீ கேட்ட உடனே காட்டுறதுக்கு? அப்படி இல்லைங்க மூப்பர, வானத்து மனுஷங்க உங்களை கூட்டு போய் அந்த மரத்தை காட்டுறது நானும் பார்த்துட்டுனுங்க. குறவு என்ன? அப்பவே நீ அதுக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிற வேண்டிதானே? வாங்கியிருப்பனுங்க. அதுக்குள்ளே கீழே வந்து மயக்கம் போட்டுனுங்க. காலில் எழுந்துச்சு பார்த்தா அந்த மரத்தை அங்கே காணுங்க. அது எங்கேயாச்சும் காட்டுக்குள்ள போயிருக்கும்ல, ஒரே இடத்துல நிற்காதுல்ல. ஏன் மூப்பர, ஓடி போகிற கதை என்ன நாயால் நரியா? நான் என்னத்தை கண்டேன்? அந்த வானத்து மனுஷங்க சொன்னதை ஓட்ட அப்படியே சொன்னேன். கேட்டா கேளு, இல்லாட்டி விட்டுருல. மூப்பர மூப்பர, எனக்கு இப்போ அந்த கற்பக மரத்தை பார்க்கணுங்க. அப்போ நீ அந்த வானத்து மனுஷங்களை தான் போய் கேட்கணும். அவங்களாலத்தான் அதை காட்ட முடியும். அவங்க எங்கெங்க இருப்பாங்க? யாருக்கு தெரியும்? நீங்கிட்ட தான் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே இருப்பாங்க. பாலுக்குள்ளே தண்ணியை காட்டுற மாதிரி பாலிச்சுன்னு காட்டுவீங்க. ஆனால் காட்டுக்குள்ளேன்னா எங்கேங்க? மேலேறி பக்கங்களா, கீழேறி பக்கங்களா, இல்லை கருங்காட்டுக்குள்ளீங்களா, பாரசாய்ஸ் பக்கத்துலீங்களா? எங்கன்னு ஒரு இடம் வேணுமில்லங்க? ஏலே கிறுக்கு பயப்புல, நாம் நினைச்சாலாம் அவங்கள பார்க்க முடியாதுல்ல, அவங்களா நினைக்கணும். அட ஒரு ஆத்திர அவசரம் எங்கேயும் போய் பார்க்கறது? எதுக்குலே ஆத்திரமும் அவசரமும்? ஏலே நாடிமுத்து, இந்த மலைக்காட்டில் நிதானமும் பொறுமையும் இருந்தா நாம் கேட்கறதெல்லாம் தானா கிடைக்கும். ஓ ஏலே கற்பக மரத்தை தேடிக்கிட்டு ஏலே இப்படி ஆளா பறக்க? அந்த வானத்து மனுஷங்கதே உனக்கு ஒரு ஏடு கொடுத்தாங்கல்ல, அதில் எழுதி படிச்சிங்கன்னா சொன்னதெல்லாம் பலிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு சோழியா பாப்பியா? சோசியத்தில் என்னங்க பெருசாக வருமானம் வந்துட போகுது? கற்பக மரத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டேன்னு வைங்க, கதை முடிஞ்சுதுங்கோ. அதுக்கிட்ட ஒரு 2-3 கோடி கேட்டு வாங்கிட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு பொள்ளாச்சிக்கு தெம்பரமா ஒரு நல்ல தோப்பாக வாங்கி போட்டுக்கிட்டு சுகமாக சாஞ்சிருவணுங்க. அதுக்கு தானுங்க இந்த அலைச்சல். நாடிமுத்து, நீ நீ ஆசை இருக்கிற மனுஷன்ல, அதே இப்படி ரக்க கட்டிட்டு பறக்க. எங்களை பாரு, இங்கிட்டு நானும் சரி எங்கள் சனங்களும் சரி ரொம்ப சாதாரணமாக இருக்கோம். அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேச்ச மாத்திரீங்களாக்கு? அப்போ அந்த வானத்து மனுஷங்க எங்கே இருக்கான்னு கடைசி வேலும் சொல்ல மாட்டீங்க? வானத்து மனுஷங்க தானே, ஒரு எப்பயாச்சும் இங்கிட்டு வருவாங்க. அப்படி இங்கேயே கட்டி போட்டு வைக்க உனக்காக. உங்களுக்கு கண்ணு வந்துருச்சு இல்லைங்க, அதான் அந்த பேச்சு பேசுறீங்க. ஓ உங்களை மாதிரியே நானும் கற்பக மரத்தை பார்த்து எனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு வந்து பேசணுங்க. ஏனுங்க என்ற ஜோசியம் பரிச்சதுக்கு ஏதோ தரேன்னு சொல்லி காதில் விழுந்துச்சிங்களா? என்னங்க ஆச்சு? தாரேன்னு சொன்னேன்ல. இந்தா உருப்படியா ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், பச்சை தண்ணி கொடுக்குறீங்க. இல்லை, இந்த தண்ணியோட அருமை உனக்கு தெரியாதுல்ல. தண்ணி, மண், காற்று, இது 3 சேர்ந்தா தால உசுறு. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுமுங்க. அந்த வேதாந்தம்லாம் ஒன்று வேணாம். ஏதாவது தரேன்னா தாரேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் பரப்படும் இல்லைங்க. சரி, இந்த சொம்பையே எடுத்துக்கிட்டு போல. எதுக்கு? இதை வச்சு பிச்சை எடுத்துக்கிறான்னு சொல்கிறீங்களாக்கு? வேண்டாம்னா கொடுத்துரு. இருக்கட்டும்ங்க. இஞ்சி காசுப்பட்டனுங்க, மிஞ்சி தான் கிடச்சிது. வாரணுங்க.
எங்க குளிக்கிறதுக்கு போறீங்களோ?